மத்தேயு எழுதின சுவிசேஷம் 10வது அதிகாரம் 32 இருந்து 42 வரை வாசிக்க கேட்போம். மனுஷனுக்கு முன்பாக என்னை அறிக்கை பண்ணுகிறவன் எவனும் அவனை நான் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் முன்பாக அறிக்கை பண்ணுவேன். இந்த வசனம் யாருக்கெல்லாம் தெரியுது? மனுஷருக்கு முன்பாக ஆண்டவராகிய இயேசுவை யாரெல்லாம் அறிக்கை பண்ணுகிறார்களோ அவர்களை பிதாவின் முன்பாக இயேசு தேவனுக்கு முன்பாக அறிக்கை பண்ணுவாராம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அப்போ நல்லா அறிக்கை பண்ணுகிறதுன்னா ஆண்டவருடைய வார்த்தையை அவமாக்காமல், ஆண்டுடைய வசனங்களை புறந்தள்ளாமல், ஆண்டுடைய வார்த்தையை நிந்திக்காமல், எந்த இடத்திலேயும் யாரிடமும் இயேசுவை பற்றி பறைசாற்றுகிறவர்களை சொல்லுகிறது. பறைசாற்றாதவர்களை குறித்து இந்த வசனம் சொல்லுகிறது. அடுத்த வசனம் அதே மாதிரி தான் சொல்லுகிறது. 32 ஒருக்கா கூட வாசிங்க கேட்போம். அதாவது இந்த உலகத்தில் இருக்கிற மனுஷர்களுக்கு முன்பாக என்னை அறிக்கை பண்ணுகிறவன் எவனோ அவனை பிதாவின் முன்னால அறிக்கை பண்ணுவேன். அது வாயினால் அறிக்கை பண்ணுகிறது, சரீரத்தினால் அறிக்கை பண்ணுகிறது, தன்னுடைய அபயங்களினால் அறிக்கை பண்ணுகிறது, தன்னுடைய வஸ்திரத்தினால் அறிக்கை பண்ணுகிறது, தன்னுடைய சிகை அலங்காரத்தினால் அறிக்கை பண்ணுகிறது. அறிக்கை பண்ணுகிறதுனா வாயினால் மட்டும்னு நினைச்சிடக்கூடாது. ஆமென், ஹல்லேலூயா. சிகை அலங்காரத்தை ஆண்டவருக்கு விருப்பமில்லாமல் சிகை அலங்காரத்தை செய்துவிட்டு ஆண்டவரை ஏற்றுக்கொண்டேன் என்று சொல்லி மனுஷர்களுக்கு முன்பாக நின்றால் நீ இயேசுவை அவதூறு பண்ணுகிறாய் என்று அர்த்தம். தன்னுடைய வஸ்திரத்தை ஆண்டவருக்கு பிரியமில்லாத வஸ்திரத்தை உடுத்துவிட்டு, நாம் வசனத்தை படித்துவிட்டு, ஆண்டவருடைய பாதத்தில் ஜெபித்துவிட்டு மனுஷர்களுக்கு முன்னாலே போய் நின்றால் ஆண்டவரை நீ மறுதலிக்கிறாய் என்று அர்த்தம். ஆண்டவருடைய விடுதலையை, சுகத்தை, ஆசீர்வாதத்தை பெற்று, சமாதானத்தை பெற்று, ஆண்டவருடைய வலது கரத்தில் இருக்கிற தளம்புகளால் நீ அவருடைய பட்சத்தில் இருக்கிற நன்மைகளை புசித்துவிட்டு அதை மனுஷர்கள் மத்தியிலே நீ அறிக்கை பண்ணாமல் இருந்தாலும் கர்த்தர் உன்னை அவமதிக்கிற இடத்திலே கொண்டு வைப்பார் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. இதுதான் ஆண்டவராகிய தேவன் மனுஷனுக்கு முன்பாக என்னை அறிக்கை இடுகிறவனை, அதாவது என்னுடைய நாமத்தை வீணிலே வழங்காதவனை, என்னுடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறவனை நான் பரலோகத்தில் இருக்கிற பிதாவுக்கு முன்பாக அறிக்கை இடுவேன் என்று சொல்லுகிறார். ஆண்டவராகிய தெய்வம் தந்த பழைய ஏற்பாட்டு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தந்த 10 கற்பனையில் பிரதானமாக என்னுடைய இருதயத்தை தொட்ட கற்பனை 3வது கற்பனை, தேவனுடைய நாமத்தை வீணிலே வழங்குகிறவனை தண்டியாமல் விடமாட்டேன். நீ எப்படி நடந்தியோ, எப்படி செய்தியோ, என்ன மண்ணாங்கட்டி செய்தியோ, தேவனுடைய நாமம் வீணில வழங்கும்படி நீ இருந்தா கர்த்தர் உன்னை தண்டிப்பார். அப்போ தேவனுடைய நாமம் வீணிலே வழங்கும்படி நீ இருந்து உன்னுடைய ஆடைகள், உன்னுடைய அலங்காரம், உன்னுடைய சிகை அலங்காரம், உன்னுடைய பேச்சுகள் இருந்து ஆண்டவரை ஏற்றுக்கொண்டேன் என்று சொல்லி மனுஷர்கள் முன்பாக நீ ஊழியம் செய்தால், இல்லை ஆத்தும ஆதாயம் செய்தால், அதே போல ஒரு அலங்கோலமான ஒரு சூழ்நிலை யாருக்கும் வராது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும்.